அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்புல கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஒரு 3 சட்டங்களை பற்றி நம்ம விவாதிச்சோம். அதனுடைய தொடர்ச்சியா பகுதி 2ல, அதாவது இந்த வகுப்புல 813, 833, 853 சொல்லக்கூடிய இந்த 3 சட்டங்களில் இருக்கக்கூடிய தகவல் என்னன்னு இந்த வகுப்புல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கேட்டுங்களா? சரி, நம்ம இன்னைய வகுப்புக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம முன்னாடி சொல்லியிருந்த 2 ஆக்டுகள் போடப்பட்டது. ஒன்று, கிழக்கிந்திய கம்பெனி மூலமாக நிர்வகிக்கப்பட்ட சட்டங்கள் ஒன்று. 1773 முதல் 1858 வரைகள் அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட சட்டங்கள்னு பார்த்தோம். இரண்டாவதாக, பிரிட்டிஷோருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இங்கிலாந்தோடைய அரசி அல்லது குயின் என்று அழைக்கப்படக்கூடிய எலிசபெத் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் 858 முதல் 1947 வரை இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தேவையான சட்டங்கள் எல்லாம் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை பார்த்துருந்தோம். அதில் போன்ற வகுப்பில் நம்ம எல்லாத்தையும் முழுமையாக பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் மீதி இருக்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனி மூலமாக கொண்டு வரப்பட்ட இருக்கக்கூடிய 3 சட்டங்களை பற்றி இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறோம். ரைட்டா? சரி சார், அப்போ டைரெக்டாக இந்த வீடியோவில் வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று இருக்குது. தாராளமாக என்ன பண்ணுங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டுக்கு வந்து பாருங்க. சரியா? ரைட். 1813 ஸோ இந்த ஆக்ட் வந்து கொண்டு வரப்படுது. இது இந்திய சாசன சட்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது யாரால கொண்டு வரப்படுது அப்படின்னா மிண்டோ பிரபு அவர்களால் கொண்டு வரப்படுது. ரைட்டா? ஸோ மிண்டோ பிரபு அவர்களால் கொண்டு வரப்படுது. ஸோ ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு பாயிண்ட் தான். கல்விக்கு 1 லட்சம் ஒதுக்கப்பட்டது எந்த சட்டம்னு கேட்பாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். 1813 சட்டத்தின்படி தான் கல்விக்கு என்ன பண்ணப்பட்டது, 1 லட்ச ரூபா ஒதுக்கப்பட்டது. 1 lakhs கல்வியுடைய நிதிக்காக 1 lakh ஒதுக்கப்பட்டது. ஆனால் அது முழுவதுமா செலவழிக்கப்படலை. ஆனால் கல்விக்குன்னு முதல்ல பட்ஜெட் போட்டது இங்கே தான். ரைட்டா? எஜுகேஷன்ஸ்க்காக பட்ஜெட் போட்டது இங்கே தான். அதே இந்த மாதிரி நம்ம இன்னொரு கண்டென்ட் சொல்கிறோம், அதை பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுங்க. கல்விக்காக செலவழிக்கப்படக்கூடிய அமௌண்ட் ஆனது, கல்விக்காக செலவழிக்கப்படக்கூடிய தொகையானது ஒருபோது வீணாகுவதில்லை என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா சர் தாமஸ் மன்றோ அவர்கள் தான். ரைட்டா? ஸோ நீ வந்து எதாவது பண்ணுறீங்க, ஒரு படிப்புக்காக செலவழிக்கிறீங்க, ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக வீணாகுதில்லை, அது உங்களுக்கு வேறு வழியாக வந்துடும் சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னா சர் தாமஸ் மன்றோ அவர்கள் தான். ரைட்டா? சரி, கல்விக்கு 1 லட்சம் நிதி உதவி அல்லது கொடை அளித்த சட்டம் எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 1813. ரைட்டா? நம்ம முதல்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல ரெகுலேட்டிங் ஆக்ட்ல அவங்கள வந்து ரெகுலேட்டிங் பண்ணிச்சுன்னு பார்த்தோம். ரைட்டா? செகண்ட் ஒன்ல பிட் இந்திய சட்டத்தில் அவங்கள கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரெகுலேட் பண்ணாங்க. யாரை ரெகுலேட் பண்ணாங்க? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரெகுலேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதில் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் 813 சட்டம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள ஃபுல்லாக நிறுத்திட்டாங்க. அவங்களோட வணிக முற்றுமே நிறுத்திட்டாங்க. இனிமேல் உனக்கு லைசன்ஸே கிடையாது. எப்படி போன வருஷம் லைசன்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அந்த லைசன்ஸ்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது கேள்வி கேட்பாங்க, வணிக முற்றுரிமையை நிறுத்தினது எதுன்னு கேட்டாங்கன்னா 813 சட்டம் தான். ரைட்டா? 813 சட்டம் தான் வணிக முற்றுரிமை நிறுத்திருப்பாங்க. ஸோ மதத்தை பரப்பதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. எந்த சட்டம்னா 813 தான். அப்போ கல்விக்கு 1 லட்சம் ஒதுக்கப்பட்டது, வணிக முற்றுரிமை நிறுத்தப்பட்டது, மதத்தை பரப்பதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஸோ இது எல்லாம் எந்த சட்டம்னு கேட்டாங்கன்னா 1813 ஆக்ட் தான். சரியா? சரி, அடுத்தது 1833 ஆக்ட். அப்ப 1833 ஆக்ட்ல என்னென்ன சொல்றாங்க, வில்லியம் பெண்டிங் பிரபு இவங்கெல்லாம் ஏற்றப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. ஸோ வில்லியம் பெண்டிங் பிரபு, இதுவே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்னன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட், அப்ப யாரு? வாரன் ஹேஸ்டிங் பிரபு. ரைட்டா? பிட்டு இந்திய சட்டம் யாரு திருத்தினது? யாரு? காரன் வாலிஸ் பிரபு. ரைட்டா? இந்திய சாசன சட்டம் அப்படின்னு கொடுத்துட்டு மிண்டோ பிரபு. அடுத்து இங்கே என்ன கொடுக்கலாம், இந்திய சாசன சட்டம் 33 கொடுத்துட்டு வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ இது சரியா தவறா பொறுத்துக்க அல்லது சரியான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லலாம். இப்போ இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம எப்படி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சு வச்சுக்கணும். ரைட்டா? சரி, வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இந்த சட்டத்தை ஏற்றாரு. ரைட்டா? வில்லியம் பெண்டிங் பிரபு என்பவரால் தான் இந்த சட்டம் வந்து ஏற்றப்படுகிறது 833 காலகட்டத்தில். ரைட்டா? சரி, அப்போ நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் ஜிஓபி அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்களா? என்ன பேர்? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு உருவாக்குனாங்களா? அதை என்னன்னு பேர் மாத்துறாங்க அப்படின்னா ஜிஜிஐ அப்படின்னு மாத்துறாங்க. அது என்ன சார் ஜிஜி அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாத்துறாங்க. ரைட்டா? ஜிஜிபின்னு ஒன்று இருந்துச்சு, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு இருந்துச்சு. அதை என்னன்னு மாத்துறாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாத்துறாங்க. அது என்ன சார் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா? ஸோ முன்ன என்னன்னா 3 மாகாணம் இருந்ததா,
மெட்ராஸ் இருந்துச்சு, பாம்பே இருந்தது, கல்கத்தா அப்படி இல்லைன்னா பெங்கால்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த 3 மாகாணம் இருந்தது. இந்த பெங்காலில் ஒரு ஆள் தனியாக இருந்தான் ரைட்டா. பெங்காலில் ஒரு ஆள் தனியாக இருந்தான், பாம்பேல தனியாக இருந்தான், மெட்ராஸில் தனியாக இருந்தான். ஆனால் இந்த பெங்கால் தான் மற்ற எல்லாத்துக்கும் ஒரு லீடராக இருந்தாப்புல. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த பேரை ஜிஜிஐ அப்படின்னு மாற்றுறாங்க. அந்த பேரை மட்டும் மாற்றுறாங்க. பேர் என்ன மாற்றுறாங்க, ஜிஜிஐ அப்படின்னா இந்த ஆள் இருக்கான் இல்லையா, இவன் தான் இந்த 2 பேர்த்தையும் பார்த்துக்கணும். ஆனால் இவன் தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்குது யாருக்கு, இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு சொல்லக்கூடிய ஆளை எப்படி மாற்றுறாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி மாற்றிட்டாங்களா. இந்த பெங்காலில் யார் பார்க்குறானோ அவன் தான் பாம்பேக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவன் தான் மட்ராஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ என்னன்னு சொன்ன புரியுதா. முன்னாடி இருந்துச்சு அந்த ஜிஓபின்னு என்ன சார் அப்படின்னா, இந்த பெங்காலில் ஒரு ஆள் இருப்பான், பாம்பேல ஒரு ஆள் இருப்பான், இவன் தனித்தனியாக இண்டிபெண்டாக இருப்பான், அவனுக்கு யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரைட்டா. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜிஜிபி இருக்கு இல்லையா, இதை என்ன பண்றாங்கன்னா ஜிஜிஐயா மாத்துறாங்க ரைட்டா. ஜிஜிஐயா மாத்துறாங்க. ஜிஜிஐயா மாத்தும் போது அப்ப என்ன செய்யறான், இந்த பெங்கால்ல எவன் இருக்கானோ அவன் தான் பாம்பேக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, மெட்ராஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரைட்டா. இங்கேயும் தனி பேர் ஆள் இருப்பாங்க, இருந்தாலும் இவனை எல்லாம் கம்பேர் பண்ணி இவனுக்கு தான் அதிகாரம் அதிகம். அதில் தான் முதல்ல இருக்குது யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு பெங்கால்லையும் இருப்பார், அவர் தான் ஜிஜிஐயாவும் இருப்பார். அப்போ பெங்காலை பார்த்துக்கிறதும் வில்லியம் பெண்டிங் பிரபு தான், மெட்ராஸை பார்த்துக்கிறது அவர் தான், பாம்பே பார்த்துக்கிறது அவர் தான். அதுதான் ஜிஜிஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரைட்டா. ஸோ ஜிஜிஐயை நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. கேட்பாங்க முதல் ஜிஓபி யார், ஜிஓபி அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங் பிரபு ரைட்டா. சரி, அதை ஜிஜிஐயா மாற்றினது யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. இது இன்னொரு காலத்தில் வந்து ஜிஜி வந்து இப்போ யார் பெங்காலில் இருக்காங்களோ அவன் தான் இந்த ஜிஜிஐயா இருப்பான். பின்னாடி பார்த்தோன்னா இந்த ஜிஜிஐயை தனியாக ஒரு ஆள் நியமிச்சிருவாங்க. எப்படி பெங்காலில் பார்த்தோம் இருக்கான் இல்லையா, அவன் தனியாக இருந்துருவான், பெங்காலில் இல்லாமல் தனியாக இருப்பான். அதை பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்கள் தான் இந்த ஜிஜிஐ அப்படிங்கிற போஸ்டிங்கில் உருவாக்குனாரு, அவர் தான் மாத்துறாரு ரைட். கவர்மெண்ட்டுக்கான போட்டித் தேர்வு காம்படிட்டிவ் ஃபீல்டு உருவாக்குனது நம்ம மேலே தான். எப்படி காம்படிட்டிவ் உருவாக்கணும் அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வந்தது யார் தான், வில்லியம் பெண்டிங் பிரபு தான் ரைட்டா. சரி, அதுக்கப்புறம் 1835 மார்ச் 17 என்ன கல்வி அமைக்கப்பட்டாங்க, டிபி மெக்காலே கல்விக்குழு ரைட்டா. டிபி மெக்காலே கல்விக்குழு அப்படின்னு சொல்லி மெக்காலே உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. இவரும் சட்ட ஆலோசகராக இருப்பார். நம்ம பார்த்தோமா ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம் ஒழுங்குமுறை சட்டத்தில் என்ன பண்ணாங்க 1+4 அப்படின்னு கொண்டு வந்தாங்களா, அந்த 4 பேர் அப்படிங்கிற நிர்வாகக்குள்ள இடம் வருவாங்கன்னு பார்த்தோமா ஜிஓபிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அடுத்ததில் என்ன பண்ணாங்க 4 பேரை பிட்டு இந்த சட்டத்தில் 3 குறைச்சாங்களா. திருப்பி இவன் என்ன பண்ணுறான் இந்த ஆக்டில் வந்து 1+ இந்த 3 அப்படியே வச்சுக்கிட்டான் ரைட்டா. இன்னொரு ஆளை சேர்க்குறான், அந்த 4 பேரை இன்னொரு ஆளை சேர்க்குறான். இந்த ஒரு ஆள் யார் அப்படின்னா சட்ட ஆலோசகர். என்ன சொன்னான்னு புரிஞ்சுதா. இது முதல்ல ஒரு ரெகுலேட்டிங் ஆக்டில் 4 பேர்னு கொண்டு வந்தான். இது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், இது தனி. இந்த 4 பேரில் 3 பேரை மாற்றினான் இப்போ பிட்டு இந்த சட்டத்தில். இப்போ இந்த 3 பேர் அப்படியே தான் இருக்காங்க. இது வந்து யார், கவர்னர் ஜெனரல். இது யார் 3 பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆளை கூடுதலாக சேர்க்குறாங்க 33 சட்டத்தில். இந்த ஒரு ஆள் யார் அப்படின்னா சட்ட ஆலோசகர். அப்போ முதல்ல சட்ட ஆலோசகர் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டிபி மெக்காலே அவர்கள் தான். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. கேள்வி கேட்பாங்க நிர்வாக குழு உறுப்பினர்களில் 4லேருந்து 3ஆக குறைக்கப்பட்ட எந்த சட்டம்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா 3லேருந்து 4ஆக உயர்த்தப்பட்ட எந்த சட்டம் அப்படின்னா அது 33 சட்டம் தான் ரைட்டா. அப்போ அந்த சட்ட உறுப்பினர் யார் அப்படின்னா டிபி மெக்காலே அவர்கள் தான் ரைட்டா. யார், டிபி மெக்காலே அவர்கள் தான். ஸோ இவரோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது, நல்லா படிச்சுக்கணும். இந்தியாவின் கல்வி குறித்த குறிப்புகள் ரைட்டா. ஸோ இந்தியாவின் கல்வி குறித்த குறிப்புகள். ஸோ இவர் எழுதின மிகப்பெரிய ஒரு புத்தகம், ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம். த மினிட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. த மினிட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது யாரோட புத்தகம்னா டிபி மெக்காலேவோட புத்தகம் தான். எப்போ கல்விக்குழு அமைச்சாங்க 1835 மார்ச் 17 அமைச்சாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்பாங்க, படிச்சுக்கிறோம் ரைட்டா. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் 843 ஸோ 843 அடிமை முறை அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டது. ஸ்லேவ் சிஸ்டம் தான் ஒழிச்சிட்டாங்க. ஸோ ஸ்லேவ் சிஸ்டம் ஒழிக்கப்பட்டது எந்த வருஷம்னா 1843 காலகட்டத்தில் ஸ்லேவ் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்காங்க ஒழிச்சு தள்ளிட்டாங்க சரியா. எந்த வருஷம் 1843 ஸ்லேவ் சிஸ்டம். ஒரு கேள்வி கேட்பாங்க அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டுனா 1843. அப்போ இந்த இடத்துல 833 என்ன பார்த்தோம், வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வராருன்னு பார்த்தோம் சரியா ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் ஜிஓபி என்னன்னு பேர் மாற்றுறாங்க, ஜிஜிஐன்னு மாற்றுறாங்க. அதோட முதல் ஆள் யார், வில்லியம் பெண்டிங் பிரபு. அப்புறம் கவர்மெண்ட்டுக்குலாம் ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டு கொண்டு வராங்க, ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்துகிறாங்க. யாரோட தலைமையில், டிபி மெக்காலே குழு. நிர்வாக குழுப்பில் இன்னொரு ஆளை சேர்க்குறாங்க. ஒரு ஆள் யார், எப்படி சொல்கிறோம், ஒரு ஆளை சட்ட உறுப்பினராக சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்ட உறுப்பினர் யார், டிபி மெக்காலே அவர்கள் தான். அதுக்கப்புறம் 843 என்ன ஒழிக்கப்பட்டது,
அடிமை முறை கம்ப்ளீட்டா ஒழிக்கப்பட்டது. ஸோ அவ்வளோதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய தகவலாக இருக்கு. ரைட்டா? இப்போ அடுத்த ஆக்டுக்கு போகிறோம். இந்திய சாசன சட்டம் 853. அப்போ 853 ஆக்ட் வருது. அப்போ இதை கொண்டு வந்து யார் அப்படின்னா டல்ஹௌசி பிரபு தான் கொண்டு வர. யார் கொண்டு வராரு? டல்ஹௌசி பிரபு சொல்லுவாங்களா? டல்ஹௌசி பிரபு சொல்லுவாங்க. இருப்பு பாதைகளின் தந்தை அழைக்கப்படுறது யாரு? டல்ஹௌசி தான். இருப்பு பாதை முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னா ரயில்வே சிஸ்டமே டல்ஹௌசி பிரபு தான் இருக்கா. ஜிஓபி அல்லாத தலைமை ஆளுநர் என அழைக்கப்பட்டது யாருன்னா டல்ஹௌசி தான். இப்போ இது என்ன சார் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன், தெளிவாக தானே சொன்னேன். ஜிஓபின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஜிஓபின்னா என்ன? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ரைட்டா? இந்த பெங்கால்ல இருக்கக்கூடிய ஆளு எல்லாத்தையும் அவர் ஒரு ஊர்லயும் பார்த்தோம். மெட்ராஸுக்கு ஒரு ஆள் இருப்பாரு, பெங்காலுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாரு, கல்கத்தாக்கு ஒரு ஆள் இருப்பாரு, பாம்பேக்கு இருப்பாரு இல்லையா? ஸோ இந்த ஆளு தான் முதல் ஜிஓபின்னு அழைக்கப்பட்டாருன்னு பார்த்தோம். அப்புறம் ஜிஜிஐன்னு என்னன்னு சொன்னாங்க? ஜிஜிஐனா இந்த பெங்கால் இருக்கிறவன் தான் யாரும் அவன் தான் ஜிஜிஐ. இவன் மெட்ராஸ்ல அவன் தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எந்த இடத்துலையுமே ரெண்டுத்துக்கும் ஹையர் அபிஷியல் யார் அப்படின்னு இவன் தான். இவன் பெங்காலோடைய வைசிராயே இருப்பாரு. அதுக்கு அவருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? ஜிஜிஐ அப்படின்னு பார்த்தோமா. இப்போ என்ன பண்ணிட்டான்? மெட்ராஸ் தனியா இருக்குது, பாம்பே தனியா இருக்குது, கல்கத்தா தனியா இருக்குது. இந்த 3 பேர்த்துக்கு 3 ஆளுநர் இருப்பாங்க. இவனுக்கு எல்லாமே நேரா ஒரு ஆள் யார் அப்படின்னா ஜிஓபி அல்லாதது தலைமை ஆளுநரா இருக்காங்க. அப்ப டல்ஹௌசி பிரபு என்னவா இருக்கிறாரு? டல்ஹௌசி பிரபு தனியா ஒரு ஆள் இருக்காரு. இங்க இவனை பாத்துக்கணும், இங்க இவன் வேற, இங்க இவன் வேற. இந்த 3 பேர்த்தையும் வசிக்கிறது யார் அப்படின்னா டல்ஹௌசி பிரபு. ஆனா ஜிஐல என்ன ஆக்ஷன்? இங்க எவன் இருக்கானோ அவன் தான் மற்ற ரெண்டுத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இங்க அப்படி கிடையாது. 3 பேர்த்துக்கு 3 ஆள் தனியா இருப்பான். அவன் இந்த 3 பேர்த்தையும் அந்த கவர்னரை பார்க்கறது வேலை தான் யார் அப்படின்னா டல்ஹௌசி பிரபு. அதான் கேள்வி கேட்பாங்க. ஜிஓபி அல்லாத தலைமை ஆளுநர் யாருன்னு கேட்டாங்கன்னா டல்ஹௌசி பிரபு. ஜிஜிஐன்னு கேட்டாங்கன்னா முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஜிஜே யாரு? ஸோ அந்த பிரபு. ரைட்டா? யாரு? ஜிஜே அப்படிங்கிறது வில்லியம் பெண்டிங் பிரபு. ரைட்டா? ஸோ வில்லியம் பெண்டிங் பிரபு ஜிஜிஐன்னு அழைக்கப்பட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் முதல் ஆள் வாரங்க ஹேஸ்டிங் பிரபு. சரி, இப்போ பாராளுமன்ற அரசாங்க முறை அப்படின்னு கொண்டு வராங்க. பார்லிமெண்ட் சிஸ்டம் கொண்டு வராங்க. குடிமை பணிக்கான போட்டித் தேர்வுலாம் தெளிவாக படிக்கணும். குடிமை பணி எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். ஆட்சி பணி 1784 அதுக்கு திருத்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த 81 காலகட்டத்தில் உருவாக்குனாங்க. யாராவது வாரங்க ஹேஸ்டிங் தான் திருத்தினாரு. இரட்டை ஆட்சி முறைன்னு பார்த்தோம். குடிமை பணி அப்படிங்கிறது போட்டித் தேர்வு. அரசாங்க பணியாளர்களுக்கு போட்டித் தேர்வு பயன்படுத்தினது 833. ரைட்டா? இங்கே குடிமை பணி எதுக்கு பயன்படுத்துறாங்க? குடிமை பணிக்கான போட்டித் தேர்வு பொதுவாக காம்படிட்டிவ் ஃபீல்டு உருவாக்குறாங்க. எல்லாமே எழுதலாம் அப்படின்ட்டு குரூப் 4 உருவாக்குறது 853 ஆக்டில். சரியா? ரைட். ஸோ இந்த ஆக்டில் அங்கே எப்படி 33 ஒரு ஆக்ட் வந்துச்சோ 35 டிபி மெக்காலேயோடைய ஒரு எஜுகேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி 854 சார்லஸ் வுட் கல்விக்குழுன்னு ஒரு கல்விக்குழு ஃபார்ம் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான கல்விக்குழு இது. அடிக்கடி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? இந்தியாவின் அறிவு பெட்டகம் என அழைக்கப்படுது எதுன்னு கேட்பாங்க. ஸோ இந்தியாவுடைய மாக்ன கட்டா, கல்வியின் மாக்ன கர்ட்டா சரியா? மாகன கர்ட்டா என அழைக்கப்படுது எதுன்னு கேட்பாங்க. இந்தியாவுடைய மாகன கர்ட்டா அல்லது கல்வியோடைய மாகன கர்ட்டா என அழைக்கப்படுது உட்டு கல்விக்குழுன்னு சொல்லலாம். அது என்ன வேற என்ன சொல்றாங்க? இந்தியாவின் அறிவு பெட்டகம் அழைக்கப்பட்டது சார்லஸ் உட்டு கல்விக்குழு தான். அப்புறம் 857 காலகட்டத்தில் சென்னை, பாம்பே, கொல்கத்தா அப்படிங்கிற இடத்துல பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்றாங்க. அதான் கேள்வி கேட்பாங்க. சென்னை பல்கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1857. இது 2025 குரூப் 2 கொஸ்டின்ல இருக்கு. சரியா? தெளிவாக படிச்சுக்கணும். சென்னை பல்கலைக்கழகம் எப்போ உருவாக்கப்பட்டது? 857. பாம்பேல உருவாக்கப்படுது, கொல்கத்தால உருவாக்கப்படுது. ரைட்டா? அப்புறம் நீதித்துறையிலிருந்து நிர்வாகத்துறையை பிரிக்கப்பட்டது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 1+3 அப்படிங்கிற நிர்வாகக்குழு, இது நீதித்துறை 1+4 அப்படிங்கிறது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது. அது ரெண்டு தனித்தனியாக பிரிக்காங்க. நிர்வாகம் தனியாக, நீதித்துறை தனியாக பிரிச்சாங்க. அது பிரிக்கப்பட்டதும் 853 ஆக்ட் தான். அப்போ 853 ஆக்ட் என்ன? ஜிஓபி அல்லாத ஒரு தலைமை ஆளுநர் கேட்டால் டல்ஹௌசி பிரபு. ரைட்டா? பாராளுமன்றோட அரசாங்க முறை கொண்டு வராங்க. குடிமை பணிக்கான போட்டித் தேர்வு அறிமுகப்படுத்துறாங்க. அப்புறம் இந்த காலகட்டத்தில் 854 சார்லஸ் வுட் கல்விக்குழு வருது. இந்தியாவின் அறிவு பெட்டகம்னு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ இந்தியாவுடைய அறிவு பெட்டகம்னு சொல்றாங்க. அடுத்தது இதுதான் நம்ம கல்வியின் மகா சாசனம் என அழைக்கப்படுது. அதான் மாகன கட்டான்னு சொல்றோம். கல்வியின் மகா சாசனம் என அழைக்கப்படக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா 854 உட்டு கல்விக்குழு தான். ஸோ அதுக்கப்புறம் 857 சென்னை, பாம்பேல, கல்கத்தால பல்கலைக்கழகங்களை உருவாக்குறாங்க. கடைசியா நீதித்துறையிலிருந்து நிர்வாகத்துறை பிரிக்கப்பட்டது. அப்ப இந்த வீடியோ நம்ம 813, 833, 853 ஸோ சொல்லக்கூடிய இந்த 3 சட்டங்களை பற்றி விரிவாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது குரூப் 1 வரைக்கும் இது தாராளமாக நோட்ஸ் இது போதும். இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு
அதை என்ன சொல்லியிருக்குங்கிறத நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் டாப் டு பாட்டம் அப்படியே படிக்கலாம். ப்ரெசன்டேஷன் இப்படியே பண்ணால் போதும் மெயின்ஸுக்குமே. சரியா? அப்போ நம்ம பார்ட் 1ல் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம், பார்ட் 2ல் இதை பார்த்துருந்தோம். அதை அடுத்தடுத்த வீடியோ என்ன பண்ணுறேன், அடுத்தடுத்த இப்போ நம்ம கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஃபுல் தகவலை நம்ம பார்த்துருவோம் 2 வீடியோவில். இந்த 6 சட்டங்களை பற்றி 2 வீடியோவில் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பிரிட்டிஷோட நேரடி கட்டுப்பாட்டில் வந்தக்கூடிய 2 சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களே, ஒரு 7 சட்டங்கள் 858 947 வரைக்கும், அதுவுமே ஒரு சின்ன சின்ன பாட்டாக என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். சரிங்களா? மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.